சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. திமுக கதை முடிந்தது. திமுக காங்கிரஸ் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் தொடர்ந்து இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. இதில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் திமுக தரப்புல இருந்து யாராவது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வாய் திறக்க மாட்டாங்களா, அதை வைத்து திமுகவை வச்சு செஞ்சிடலாம் என்ற நோக்கில் தொடர்ந்து திமுகவை சீண்டிட்டு வராராம் மாணிக்கம் தாகூர். அப்படி ஒரு சூழல்ல தான் திமுக எம்எல்ஏ கோ தளபதி தொடர்ந்து திமுகவை சீண்டி வந்த மாணிக்கம் தாகூருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்காது, பூத் கமிட்டி கிடையாது என பதில் கொடுக்கு. ஆக நாம் எதிர்பார்த்தது இதுதான். திமுக எம்பி காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்து விட்டார், இனி அடித்து ஆற வேண்டியதுதான் என மாணிக்கம் தாகூர் சமீபத்தில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் மிக கடுமையாக திமுகவை விமர்சனம் செஞ்சிருக்கார். கூட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய மாணிக்கம் தாகூர், தமிழகத்தில் 2016 முதல் திமுகவோட கூட்டணி தொடர்கிறது. ஆனால் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழு அமைக்கப்பட்ட 70 நாட்களாக காத்திருக்கோம். வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என அமைச்சர்கள் பேசுவது பெரும் வலியை தருது. நீங்கள் செய்த தவறுகளுக்காக வலியை சுமந்தவர்கள் நாங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னாங்க. மேலும் எங்களுக்கு பணம் கம்மியாக இருக்கலாம், ஆட்கள் கம்மியாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் அரியணை ஏற முடியாது. காங்கிரஸ் கட்சியை இழிவாக பேசிய திமுக மாவட்ட செயலாளர் தளபதி மற்றும் அமைச்சர்கள் மீது முதல்வர் ஸ்டாலின் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது வருத்தமாக இருக்கு. எங்களுக்கு மரியாதை கொடுக்கல என்றா நாங்களும் திருப்பி பேசுவோம், திருப்பி அடிப்போம் என திமுகவை கடுமையாக எச்சரிச்சிருக்காரு. இப்படி தொடர்ந்து திமுகவை கீழ் என மாணிக்கம் தாகூர் கீழ்த்து வந்து கொண்டிருக்கையில், மறுபக்கம் மாணிக்கம் தாகூர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே போங்க என காங்கிரஸ் கட்சியை தட்டி வெளியே தள்ளிவிட வேண்டும் என திமுக தலைமையோ நம்மை எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் பரவாயில்லை, காங்கிரஸ் நம்ம கூட்டணியை விட்டு சென்றுவிடக் கூடாது என்பதில் திமுக கூட்டணி மௌனமாக இருப்பதை பார்க்க முடியுது. இதில் உச்சகட்டமாக மாணிக்கம் தாகூர் பின்னணியில் இருந்து பேச வைப்பதோ ராகுல் காந்தி தான் என்பதை தெரிந்து கொண்டு அடக்கி வாசிக்கும் திமுக தலைமை காங்கிரஸ் முக்கிய தலைவரான ப. சிதம்பரம், திருநாவுக்கரசு, பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் மூலம் சோனியா காந்தி அணுகி கூட்டணியில் எந்த பிளவும் வந்துவிடக்கூடாது என சமாதான முயற்சியில் திமுக தலைமை முயற்சி செய்து வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்நிலையில் முடிஞ்சா எங்கள் கூட்டணியை விட்டு வெளியேற்று என்று சவால் விடும் தோரணையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பேசி வந்து கொண்டிருக்கையில், மறுபக்கம் திமுக தலைமை சமரசம் செய்ய முயற்சி வருது. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறினா அடுத்தடுத்து பல கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியேறி கடந்த 2011 தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத அளவுக்கு படுதோல்வி அடைந்து விடுவோம் என்கின்ற அச்சம் திமுகவுக்கு இருந்து வருவதா அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது.